அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவரும் மீது உண்டாகுமாக. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கும் தலைப்பு உலக அதிசய ஜம்சம் நீர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த ஜம்சம் நீரை குடிப்பதற்கும், ஹஜ் செய்வதற்கும், உம்ரா செய்வதற்கும், குர்பான் கொடுப்பதற்கும் எல்லா நற்காரியங்கள் செய்யக்கூடிய தக்குவாதாரிகளை அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வான். ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بفضل بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم ماء زمزم لما شرب له أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி இவர்கள் கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால ஆஜி பெருமக்கள் ஹஜ் கடமைகளை முடித்துவிட்டு சொந்த ஊர்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்ம அவங்களுடைய சிறப்பான சந்திப்பை முசாஃபா முஆனகா செய்வதற்கு நாம் எல்லாம் தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், புனிதமான இடத்துக்கு சென்று எல்லா நபிமார்களும் சஹாபா பெருமக்கள் வலிமார்கள் எல்லோரும் கால் பாதத்தை தொட்ட அந்த பாதங்களை கொண்ட ஹாஜி பெருமக்கள் எல்லா இடங்களையும் சென்று ஹஜ்ஜு கடமைகளை முடித்து சஃபா மருவா ஓடி ஜம்சம் நீரை குடித்து காபத்துல்லாவை பார்த்து அங்கே ஹரமலை தொழுது ஹஜ்ர் அஸ்வது கல்லை பார்த்து தொட்டு முத்தங்குஞ்சி எல்லா சிறப்புகளையும் அடைந்த அந்த அன்று பிறந்த பாலகரை போன்று அவங்க திரும்பி வந்திருக்கின்றார். இவங்களுடைய அந்த சிறப்பு 40 நாள் வரைக்கும் அந்த சிறப்பு இருந்து கொண்டிருக்கும். முசாஃபா முஆனகா செஞ்சு கொள்ளலாம் என்று இமாம் பெருமக்கள் சொல்கின்றார். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க அந்த ஹாஜி பெருமக்களை அவங்க அந்த சிறப்பான இடங்கள்ல அல்லாஹ்வுடைய நினைவு சின்னமான எல்லா நினைவு சின்னங்களையும் பார்த்து விட்டு வந்திருக்கக்கூடிய ஹாஜி பெருமக்களை நம்ம முசாஃபா முஆனகா நம்ம கை கொடுத்து அப்படியே கட்டி பிடித்து முஆனகா செஞ்சு அவங்களுடைய அந்த துவாவை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு எப்படி அல்லாஹ் கடமையாக ஆக்கினாலும் அது மாதிரி நமக்கும் அந்த உம்ராவுடைய ஹஜ்ஜுடைய கடமைகளை ஜம்சம் நீர் குடிக்கக்கூடிய சிறப்பான அந்த தண்ணீர் குடிக்கக்கூடிய உலக அதிசய நீரை குடிக்கக்கூடிய சௌபாக்கியங்களுக்கெல்லாம் அல்லாஹ் தரட்டுமாக. அப்படி ஒரு சிறப்பான ஒரு தருணத்திலே கண்ணியமான ஒரு நாட்களே இருந்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் ஆவலாக அவங்க எல்லாம் அமைச்சு வச்சோம், துவா செஞ்சோம். அழகான முறையில் இந்த வருடம் சிறப்பான முறையில் ஹஜ்ஜுகளை முடித்து விட்டு அழகாக வந்து விட்டார்கள். இன்னும் வந்து கொண்டே இருக்கின்ற வரக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கணும். எல்லோரும் உலக மக்கள் எல்லோரும் அந்த ஹஜ்ஜு கடமையை முடிக்கணும். அப்போ அந்த ஹஜ்ஜு கடமை அந்த ஜம்சம் நீர் நம்முடைய அவர் வரலாறு நம்மெல்லாம் அறிவோம். 5000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹாஜரா அம்மா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த வரலாறு அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகனாரையும் மனைவியையும் ஹாஜரா அம்மா அவங்களையும் அந்த மக்காவை விட்டு வர்றாங்க. அந்த இடத்துல எந்த பாலைவனமாக இருந்தது, எந்த மனிதர்களும் இல்லாத, மனித சஞ்சாரமே இல்லாத இடமான அந்த இடத்துல கடுமையான சுட்டெரியக்கூடிய வெயிலில் அவங்க கொண்டு போன தண்ணீரும் பெருசுமெல்லாம் முடிந்து விட்டது. இஸ்மாயில் நபி அவங்கள கீழே வைத்து விட்டு மலை பகாரம் அங்கிட்டுங்கன்னு சஃபா மலை ஏறுறாங்க, மருவா மலை ஏறுறாங்க. காணல் நீர் மாதிரி தெரியுது. அந்த பக்கம் தண்ணீர் இருக்குது, காணல் நீர் மாதிரி தெரியுது. அங்கே தண்ணி கிடைக்குமான்னு போகிறாங்க, தண்ணி இல்லை. மருவாக்கு வர்றாங்க, அங்கேயும் தண்ணீர் இல்லை. அப்படி இருக்கும்போது தான் இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கால் அடித்த பாதத்துக்கு அடியில் அடிக்கின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மூஜிஸாவுடைய அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அற்புதமான நீர், உலக அதிசய நீர் அங்கே தென்படுகிறது. வேகமாக வராங்க ஹஜரா அம்மா அலைஹிஸ்ஸலாம்.
நம்மெல்லாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது தண்ணி மழை வேண்ட தண்ணி வரும்போது அப்படியே பாத்தி மாதிரி கட்டி விளையாட்டுருப்போம். அது மாதிரி பாத்தி மாதிரி கட்டுறாங்க, கெட்டியும் அது நிற்க மாட்டேங்குது. அப்போ தான் ஜம் தண்ணியை நெல் அப்படி சொல்கிறாங்க, தண்ணி பருகுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஊரே அனைத்து மனிதர்களும் அங்கே வந்து பறவைகள் மனிதர்கள் அங்கே ஊர் உருவாகிறது. அல்லாஹ்வுடைய பரக்கத்து உருவாகக்கூடிய அந்த வரலாமெல்லாம் அறிவு. அப்படிப்பட்ட அந்த நீர் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவ்வளோ பெரிய நீர் அங்கிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னதாக லட்சக்கணக்கான மக்கள் ஹஜ்ஜிலே ஆண்டிலிருந்து 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம், எத்தனை வருஷம், 100 வருஷமா 2000 வருஷமா 3000 வருஷமா 5000 வருஷம், அதை அஜு காலங்கள் மட்டுமா, நோம்புலையும் பல லட்சம் மக்கள் அங்கே நோம்புல உம்ராக்கு போகிறாங்க. மற்ற நேரங்களில் சாதாரண நேரங்களில் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே தொழுக போகிறாங்க. தண்ணி குடிச்சிட்டே தான் இருக்கிறாங்க, இப்பவும் குடிக்கிறாங்க. அவங்க மட்டும் குடிக்கல, எல்லா நபிமார்களும், எல்லா சஹாபி பெருமக்களும், எல்லா ஹாஜி பெருமக்களும், உலகத்துள்ள அனைத்து முஸ்லீம்களும் கொண்டு வராங்க, உலகத்துக்கும் கொண்டு வராங்க. நம்ம மதீனாவுக்கும் பம்பு மூலமாக மதீனாவுக்கும் போகுது தண்ணீர், அங்கேயும் குடிக்கிறாங்க. உலகமே குடித்தாலும் தண்ணீர் அற்புதம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு பரக்கத்து, அதுதான் பரக்கத்து. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு பரக்கத்து, அவ்வளோ பெரிய பரக்கத்தை அல்லாஹ் எப்படி குர்ஆன் ஷரீஃப் ஒரு மிக அத்தாட்சியாக நமக்கு அல்லாஹ் வழிகாட்டணும், அது மாதிரி ஜம்சம் நீர் ஒரு அத்தாட்சி, உலக மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இருக்குது. ஈமான் இதாயத்து கிடைப்பதற்கு ஒரு அத்தாட்சி. ஜம்சம் நீரை பார்த்தாலே எல்லாம் முஸ்லீம் ஆகிடணும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய அற்புதமான அத்தாட்சி தான் ஜம்சம் நீர். அதை நினைச்சு சிந்திச்சாலே மனிதர்கள் இஸ்லாத்துக்கு தழுவிடுவாங்க, வேற ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அதோடைய கராமத்து தான், அத்தாட்சி தான், அல்லாஹ்வுடைய இறைவனுடைய அத்தாட்சி. அந்த ஜம்சம் நீரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவ்வளோ பரக்கத்தாக்கி இருக்காங்க. ஆட்சி பெருமக்கள்லாம் அள்ளி குடிக்கிறாங்க, அள்ளி கொடுக்குறாங்க. பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தஆமு துஅமின் வஸ்கியாவும் சக்கம். பசியால் இருக்கிறது உணவாகவும் தாய்த்தவங்களுக்கு தண்ணீராகவும் அது உதவுகிறது. அந்த தண்ணீர் அது பசியாக இருக்கவங்க சாப்பிடணும்னு இல்லை, அது சாப்பிட்டாலே அது பசி அடங்கிடும். தாய்த்தவங்களுக்கு வேற தண்ணீர் குடிக்கணும்னு இல்லை, அது குடித்தா தாகம் அடங்கிடும். அப்படிப்பட்ட பரிசுத்தமான தண்ணீர். அது பல நேரங்களில் தண்ணீரை சுத்தம் பண்ண செய்ய வேண்டும் சொல்லி பல ப்ராசஸை மோட்டரை வச்சு அடித்தாங்க. பல மோட்டர்கள் சுத்தமாக வச்சு கிணறு வச்சு அடித்தாலும் அந்த தண்ணீரை வற்றவே வைக்க முடியல. மழை காலமானாலும் வேனக்காலமானாலும் ஒரே நிலை தான், அது வற்றாது. எவ்வளோ பேர்கள் குடித்தாலும் கியாமத்தில் வந்து அந்த தண்ணீர் வற்றவே வற்றாது. அதாவுடைய உலக அதிசய ஜம்சம் நீர். அது மாவு ஜம்சம நிமா சுழிபலகு, அந்த தண்ணீரை என்ன செஞ்சு நினைச்சு குடித்தாலும் அந்த நியத்து கபூலாகும். எனவே தான் நம்முடைய அந்த நியத்து அதை நம்ம குடிக்கின்ற பொழுது அந்த ஜம்சம் நீர் அஜி வந்துருக்காங்க, அவங்க அங்கே போய் சேர்ந்து முஸ்தபா மானக்க செய்கிறோம். அவங்க என்ன செய்வாங்க, ஜம்சம் நீரும் நம்ம பேரிச்சம்பழம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ அந்த குடிக்கும் பொழுது நீ நல்ல நியத்து, என்ன நியத்து வச்சு குடிக்கிறோமோ அந்த நியத்தை அதான் கபூல், நல்ல நியத்தை வைக்கணும். அல்லாஹ்வே நமக்கு நேரடியாக போய் ஹஜ்ஜு செய்வதற்கு உம்ரா செய்து தௌஃபீக் செய்வாயா, நேரடியாக போய் குடிக்கணும். நமக்கு பரக்கத்தான வாழ்க்கை தரணும், ஈமான் சலாமத்தான வாழ்க்கை தரணும், ஐவேளை தொழுகை தரணும், நியத்தோட தக்குவாவோட எதை கேட்டால் அந்த கபூலாகும். அப்படி பரக்கத்தான நீர். மாவு ஜம்சம நீமா சுரிபலு, எதை நினைச்சு கேட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்ணீர் குடிச்சிட பரக்கத்தினால நமக்கு அந்த பரக்கத்து கிடைக்கும். நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம், நோயினால் இருக்கிறோம், வியாபாரத்தை செய்யலாம் இருக்கிறோம், சண்டை சச்சரவாக இருக்குது, குழந்தைகள் நல்ல சாதியான குழந்தைகள் ஆகணும், அது மாதிரி நமக்கு வியாபாரம் செஞ்சால் பரக்கத்து இல்லாமல் இருக்குது, இல்லை நம்முடைய என்னென்ன தேவை நினச்சி நம்ம குடித்தாலும் ஈமான் பலகீனமாக இருக்குது, உறுதிமிக்க ஈமானுக்காக வேண்டி, ஹஜ் செய்வதற்காக வேண்டி, ஆரோக்கியத்துக்காக வேண்டி, நோயுடைய நிவாரணைக்காக வேண்டி எதை சொல்லி குடித்தாலும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தராங்க. அது மாதிரி சூரத்து யாசீனை இமா குறியல் சூரா யாசீனை ஓதி எதை நினைச்சு ஓதினாலும், சூரா யாசீனை ஓதி நினைச்சு ஓதினாலும் அது அல்லாஹ் தஆலா துவா கபூலாக்கி விடுவான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸ். அப்போ தண்ணீர் குடிக்கின்ற பொழுது துவா இருக்குது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி தந்த சிறப்பான துவா. அதை நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் எழுதி பாடம் பண்ணி குடிங்க. எல்லோரும் அது முக்கியமான அந்த நேரத்தில் ஜம்சம் நீர் குடிக்கின்ற பொழுது துவா கபூலாகக்கூடிய நேரமாக இருக்கிறது. அப்போ அந்த நேரத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
கற்றுத்தந்த துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ அமலன் முத்தகப்பரா வர்ஸுகன் வாசிஆ வ ஹலாலன் தய்யிபா வ ஈமானன் காமிலா வ ஷிஃபா மின் குல்லி தா. அழகான துவா. அல்லாஹ் இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா, நாஃபியான இல்மத்தா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய இல்ம கிடைச்சாலே போதுமே. நாஃபியான இல்ம வ அமலன் முத்தகப்பரா, நீ என்னுடைய அமல்களாக நீ கபூல் செய்வாயா. வர்ஸுகன் வாசி, விசாலமான ரிஸ்கை தருவாயா. ஹலாலன் தய்யிபா, நல்ல ஹலாலான உணவை தருவாயா. வ ஈமானன் காமிலா, பரிபூர்ணமான ஈமான தருவாயா. வ ஷிஃபா மின் குல்லி தா, யா அல்லாஹ் எல்லா நோயினுடையும் நிவாரணமா நோய் நிவாரணம் செய்யக்கூடிய உணவாக நீத்தா. தண்ணீரை, இந்த குடிக்கக்கூடிய நீரை நோய் நிவாரணை ஆக்கக்கூடிய மருந்தாக நீ ஆக்குவாயா. அழகான இந்த பிரார்த்தனை கொண்ட துவா நீங்கள் எழுதி அந்த துவாவை மனப்பாடம் விட்டு நீங்கள் குடிக்கின்ற பொழுது துவா செய்யுங்க. அது எப்படி குடிக்கிறாங்க, நின்று குடிக்கிறாங்க, கிபிலா முன்னோக்கி குடிக்கணும், அது உட்காந்து குடிக்கிறது சிறப்புன்னு சொல்கிறாங்க. நின்று குடிக்கிறாங்க, அவசரத்தில் அந்த சிறப்பில் நின்று குடிக்கிறாங்க. ஆஜி பெருமக்கள்லாம் அந்த நேரத்தில் அந்த ஜம்சம் நீர் குடிக்கிறோமே ஆர்வம், ஆசை, தேட்டம் குடிக்கிறாங்க. தனி துணி இல்லாமல் நின்று குடிக்கிறது, அது அது அப்படி குடிக்கலாம். ஆனால் உட்கார்ந்து குடிக்க தான் சிறப்புன்னு கிதாபுகள் எழுதுகின்றார்கள். அதுதான் நம்ம முறை எப்பவும் குடிக்கிற மாதிரி கிபிலாவில் முன்னோக்கி நம்ம உட்கார்ந்து 3 மிடராக இறக்கி பிஸ்மி சொல்லி துவா ஓதி இஹ்லாஸான நல்ல நியத்தோடு குடிப்பது. அந்த ஜம்ச நீர்மா நம்ம வாழ்க்கையெல்லாம் பறக்கத்தாகும். அப்படிப்பட்ட அந்த ஜம்ச நீரிலே சிறந்த நீர் ஏது? உலக அதிசயமான நீர் ஜம்சம் நீர். அந்த நீர்களிலே மிக முக்கியமான நீர் எதுவாக இருக்குதுன்னு சொன்னால், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை பயணம் செய்கின்றார்கள். பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் அங்கே தண்ணீர் கிடைக்கவில்லை. இங்கெல்லாம் பாலைவனம் தானே, தண்ணீர் கிடைக்காதில்ல. அந்த நேரங்களில் தண்ணீர் கிடைக்காத நேரத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பார்த்து கொண்டு வர சொல்லி அவங்களுடைய விரலிலிருந்து தண்ணீர் மோஜிசாவான முறையில் தண்ணீர் கொடுத்தாங்க. தண்ணீர் பறக்கத்தான் கொண்டே இருந்து அவங்களுடைய தேவையெல்லாம் குளிச்சாங்க, தேவையெல்லாம் நிறைவேற்றினாங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீர் அவங்களுடைய விரலிலிருந்து வரப்பட்ட மோஜிசாவான தண்ணீர், அதுதான் நீர். தண்ணீரிலே மிக சிறந்த முதலாவது நீராக இருக்கிறது. இமாம் பெருமக்கள் எழுதுகின்றார். 2வது நீர் தான் ஜம்சம் நீர். 2வது நீர் ஜம்சம் நீர். இதுதான் மிக சிறந்த தண்ணீர். தண்ணீர்கள் உலகத்திலே தண்ணீரிலே மிக சிறந்த தண்ணீர். கெட்டே போகாது, எந்த கிருமியும் உங்களுக்கு பார்க்க முடியாது. எல்லா தண்ணீரையும் வச்சு பார்த்து மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னா கிருமிகள் இருக்கும். ஆனால் இதில் கிருமிகள் தெரியாது உங்களுக்கு. எவ்வளோ நாளாலும் பாட்டில் அடிச்சு வைப்பாங்க, அது சுத்தமாகவே இருக்கும். அஜு போனவங்களும் வந்திருக்காங்க எல்லாமே அவங்க சேகரித்து வச்சுருவாங்க. அது இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லா வீட்லேயுமே தண்ணீரை சேகரித்து வச்சிருப்பது சுன்னத், அது பர்க்கத். எப்படி ஜம்சம் நீர் ஒரு பர்க்கத்தோ வீடு பர்க்கத்தாக அமையும். எனவே அந்த தண்ணீரில் நம்ம எடுத்து வைக்க, தண்ணீர் கொஞ்சமாக இருக்குது, தண்ணீர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். உங்களுடைய மனசாக்களில் ஜம்சம் தண்ணீர் கொண்டு வருவாங்க. 100 பேர் ஓதிட்டு இருக்கும்போது எல்லோருக்கும் அதை கொடுத்து முடியாது, பத்தாம் போகும். அப்போ எங்களுடைய உஸ்தாதுமாருங்க மிக்ஸ் பண்ணி எங்களுக்கெல்லாம் தருவாங்க, நாங்கள்லாம் குடிப்போம். அப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணீர் கொஞ்சமாக இருக்குது, அதில் நம்ம சாதா தண்ணீர் நல்ல தண்ணியை வச்சு மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு இடத்துல வீட்டிலே பாதுகாப்பாக வச்சோம்னு சொன்னால் அது எப்படி ஜம்சம் நீர் பறக்கத்தான் நீராக இருக்கும். அது மாதிரி எல்லாத்துக்கும் வீடும் பறக்கத்து. நம்முடைய எல்லா நோயுடைய வரவின்றவர்கள் குடிக்கலாம். அந்த நேரங்களில் நம்ம பயன்படுத்திக்கலாம். வர்க்கத்துக்கு அதை பயன்படுத்திக்கலாம். ஜம்சம் நீர் வைக்கிறது சுன்னத்து, அழகான ஒரு செயலாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நீர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி சிறப்பான அந்த நீர் ஜம்சம் நீர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் தரலாம். எல்லா அஜிபர் மக்கள் வர்றாங்க, நம்ம போய் அவங்க சலாம் சொல்லி மாசப்பா மானக்கா செஞ்சு இந்த ஜம்சம் நீர் வாங்கி பேரிச்ச மரத்தை சாப்பிட்டு நம்ம துவா செஞ்சு அழகான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. 2வது நம்ம நீரை பற்றி சொன்னோம். 1வது நீர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரலிருந்து வரப்பட்ட நீர் 1வது நீர். 2வது நீர் ஜம்சம் தண்ணீர். 3வது ஹவுசுல் கௌசர். இன்னா அத்தைனாக்கல் கௌசர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கௌசர் நீரை உங்களுக்கு நம்ம வழங்கணும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்லுவான் ஹவுசுல் கௌசர், சொர்க்கத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்து நமக்கு தண்ணீராக தரக்கூடிய அந்த நீர். இது 3வது நீராக இருக்குது. அதுக்கப்புறம் தான் வேற எல்லா நீரும்.
எல்லா தண்ணியும் அதுக்கப்புறம் தான் சிறப்பாக இருக்குது. இந்த 3 தண்ணி தான் சிறப்புக்குரிய தண்ணீர். முதலாவது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரலிலிருந்து வரப்பட்ட நீர், 2வது ஜம்சம் தண்ணீர், 3வது ஹவுஸுல் கௌசர் தண்ணீர். இந்த 3 தான் சிறப்புக்குரிய நீராக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அவ்வளோ எல்லா நபிமார்களும் குடித்த, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்ச்சப்படி குடித்த தண்ணீர், சஹாபா பெருமக்கள், நபிமார் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம், ஆதராம் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப், எல்லா நபிமாரும் குடித்த தண்ணீர். அந்த தண்ணீர் கியாமத் நாள் வரை குடிக்கக்கூடிய தண்ணீர். அந்த தண்ணீருடைய பரக்கத்து உலகம் அப்படியே அந்த பரக்கத்திலே சூழப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சிறப்புமிக்க உலக அதிசயமான நீர் தண்ணீர், ஜம்ச நீரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாம் நேரடியாக போய் வச்சு முடித்து வயிறு நிரம்ப குடிக்கக்கூடிய சௌபாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உலக முஸ்லிம் எல்லோருக்கும் தந்த அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.